புறாலாம் அழகாக சாப்பிடுதுல்ல. தீனி போடாமல் சாப்பிடுது பாரு பாட்டி. சூப்பராக இருக்குது பாரு பாரு பாட்டி இந்த புறாலாம். நீ தீனி போடுறேன்ட்டு அது காலையில் வந்துடுது. இந்த 5 புறாவும் வந்து உக்காந்து உன் கையால் தீனியை சாப்பிட்டுட்டு வெளியே போகுது. ஆமாம் பாட்டி, நீ சொன்ன மாதிரி டெய்லி 5 புறா வந்துடுதுல்ல. இங்கே வந்து அழகாக உக்காந்து சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கு பாரு. சூப்பராக இருக்குது பாட்டி புறா. புறாவுக்குலாம் ஒரு நாள் தீனி போட்டால் போதும், டெய்லி அந்த இடத்த தேடி வந்துடும்டி. ஓ அப்படியா பாட்டி, அதனால தான் டெய்லி இங்கே வருதா? ஆமாம் ஆமாம். என்ன அது அழகா மேயுது புறா? ராசியை பார்த்து டெய்லி வந்துடுதா பார்க்க? ராசியை பார்க்க வந்துடுது பேருக்கு. ஆமாம் ஆண்டி, டெய்லியும் புறா வந்துடும். நான் தீனி போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ தீனி போடுறான்ட்டா காலையில் வந்துடுது. வந்து 5 புறாவும் கரெக்டாக 5 புறாவும் வரும். வந்து தீனி வச்சிருப்பா, அதுக்கு வந்த மாதிரி வச்சுட்டு வந்து போட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாப்பிட்டுட்டு தான் அது பறந்து போவோம். அது வரைக்கும் இவெல்லாம் வீட்டுக்கே வரமாட்டா, வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பா. அது எப்படி தீனி சாப்பிடுது, என்ன செய்யுது, எப்படி நிற்கிதுன்னு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பா பாரு. தெரியுது தெரியுது, ராசி உட்காந்துருக்குது அப்படி தான் தெரியுது. டெய்லி தான் நான் பார்க்குறேன்னு இந்த புறாக்கு தீனி போட்டு தானே உட்காந்துருக்கு. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புறாண்டா. எப்படி உட்காந்து அழகாக சாப்பிடுது வச்சுங்களா? ஆமாம் ஆமாம், அழகாக சாப்பிடுது. என்ன அது எல்லாம் புறா பார்த்துட்டு இருக்கீங்க? ராசி வளர்க்குதா புறாவா? இல்லை சார், டெய்லி வரோம். டெய்லி நான் தீனி போடுவேன். 5 புறா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவோம், பறந்து போவோம். ஆமாம் தம்பி, முதல்ல 5 புறா ஒரு நாள் வந்து உக்காந்துச்சு. அதுலேருந்து தீனி போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுக்கிட்டு அதை சாப்பிட்றது அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து இருப்பா. வெளியே வரமாட்டா, உள்ளாரையும் வரமாட்டா, எங்கேயும் நான் வர மாட்டா. அது பறந்து போகிற வரைக்கும் உட்காந்துருப்பா. டெய்லியும் வந்து டெய்லி தீனி போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறா. அப்போ ராசி வளர்க்குது 5 புறாவையும். ஆமாம் சார், அழகாக மேய்தில்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புறாவை பார்த்தா. ஏம்மா நீனும் வந்த பேருக்கு வீட்டை போட்டுட்டு? இல்லைடா சத்தி, வீட்டுக்குள்ள உட்காந்துருக்குறேன். இது புறா மேயிடாமல் சத்தம் கடிச்சு, ராசி சத்தமாக பாட்டி சத்தமாக கடிச்சு. சரி வெளியே வந்து பார்ப்போன்னு பார்த்தா இது புறாவுக்கு தீனியை போட்டுட்டு 2 பேரும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதோட நான் வந்து பேசி நிற்கிறேன். காலை செருப்பு வர படாமல் வந்துட்டேன். நீ புறாவை பார்க்க ஒரு செப்பல் வர படாமல் வெளியே வந்திருக்கிற. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டியா? நீனும் புறாவை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறியா? சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன்டா, ரெடியாக தான் இருக்கு, வா சாப்பிட. நான் எங்காவது வந்து உட்காந்து இருக்கிறேன், சும்மா வந்து பார்க்க வந்து உள்ளார வேலை பார்த்துட்டு இருந்தேன் தான் வந்தேன். இது 2 பேர் சத்தமாக கேட்குதுண்டு. வா வா உள்ள வா சாப்பிட. பாட்டி என்ன சமைச்சாச்சா? தாசி சமையலா உங்கள் சமையலா இன்னைக்கு? இன்னைக்கு அவத்தான் செய்யறேன்னு சொன்னா தம்பி. நான் தான் வானா இந்த புறா வர வந்து உட்காந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இப்போ தான் வர்றேன். நான் வரேன், இவன் உட்காந்து புறாவுக்கு தீனி போட்டுட்டு உட்காந்துருக்குறா. ஓ அப்படியா, சரி சரி. புறாவை பார்த்தா நேரம் போகிறதே தெரியல தான், அதுதான் ராசி இப்படியே உட்காந்துருக்கு பிறகு. ஆமாம் ஆண்டி, நேரம் போகிறதே தெரியாது. இது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துருப்பேன் நான். அது சரி. ஹை, மாம்பழத்தை பாருடி. ஏ அப்பா, எவ்வளோ மாம்பழத்தை பாரு. ஆமாடி ராசி, இந்த மாம்பழத்தை பிக்காம இன்னைக்கு வீட்டுக்கு போகக்கூடாதுடி, பிச்சே ஆகணும். பிச்சா யாராச்சும் பார்த்துடாதுவோ? யாராச்சும் பார்த்து நம்மளை வெட்டிக்கிட்டு அடிக்க முடியாத என்னடி செய்யறது? ஐயா எங்க யாருமே இல்லை, ஒரு வீடு வாசலும் இல்லை, யாருமே இல்லை, யாரும் வெட்டிட்டு வரப்போறா? நம்ம சீக்கிரம் சீக்கிரம் பிச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போவோம். அம்மாடி ராசி, யாருமே இல்லடி, பிக்கலாண்டி தைரியம்மா. நீ பயந்தாங்களே ஏன்டி இப்படி இருக்க? பயப்படாதடி. எனக்கு பயமா இருக்குடி. அதெல்லாம் பயப்படாத, கீழாம இருக்கு மரம், நம்ம கையாலே நின்றுகிட்டே பிச்சை நம்ப இருக்கு, கீழே நின்றுகிட்டே பிச்சை நம்ப இருக்கு. ஒரு களை தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் எனக்கு கைக்கு எட்டுற வரைக்கும் நான் பிச்சு போடுறேன். மேலே பிச்சுக்கிட்டு கை எட்டுற வரைக்கும் பிச்சு கீழே போடுறேன். நீங்க 2 பேரும் பொறுக்குங்க. ஆமாடி, நீ ஏறி பீடி கை எட்டுற அளவுக்கு பீ. நானும் ராசியா கீழே கிடந்து பொறுக்கிறோம். பொறுக்கி அங்கே ஒரு கூடை கிடக்கு பாரு, அந்த கூடையில் எடுத்து வச்சு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம், சாப்பிட்றோம். ஏன்டி பிக்கணும்ட்டு முடிவே பண்ணிக்கலா? ஆமா, முடிவு பண்ணியாச்சு, பிக்காம போகிறது கிடையாது. நீங்கள் என்ன சொன்னா கேட்க வாடி போகிறீங்க? ஆனால் இங்கே ஆள் நடமாட்டமே இல்லடி, பயமாக வர இருக்குடி. ஏன் தான் அப்படி பயந்து தொலைதே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, 3 பேரும் இருக்கோம், அப்புறம் என்ன? அவள் அப்படி தானே பயப்படுவா.
நீ பட்ட பேர் மேலே ஏறி பீடி 8 வரைக்கும் பீடி. சின்ன மரமாக தானே இருக்கு, ஈஸியாக பிச்சிடலாம். கொஞ்சோன்னு லேசாக காலை வச்சா போதும், ஏறி பிச்சிடலாண்டி. ஆமாம் ரேச காலை வச்சாலே போதும். களையிலலாம் பார்த்து களை வைக்கணடி, களைலாம் மெல்லிஸாக இருக்கு. அது மெல்லிஸாக இருக்கிறதுக்கு அவன் மெல்லிஸாக இருக்கிறதுக்கு அந்த களை மெல்லிஸாக இருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அதெல்லாம் பிச்சிடுவா, நீ கவலைப்படாத. அதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் குண்டா இருக்கீங்க. உங்களை யாரும் வேணான்னு சொல்லிட்டா, நான் சின்ன கலையாக இருக்குது, நான் மெல்லிஸாக இருக்கேன், நான் ஏறி பிச்சிடுவேன். நான் சின்ன கலையாக தானே இருக்கேன், நான் ஏறி பிச்சிடுவேன். நீங்கள் 2 பேரும் மாம்பழத்தை பிச்சு போடுறத பொறுக்குறீங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இல்லாமல் சீக்கிரமா ஏறி பீ. யாராச்சும் பாத்திர போதும், அதுக்குள்ளே நம்ம பிச்சு எடுத்துகிட்டு ஓடியே போயிடணும். ஆமாடி, யாராச்சும் பார்க்காதே பிச்சு எடுத்துகிட்டு போயிடணுடி. அதெல்லாம் பயப்படாத, யாரும் வராது. மாம்பழம் பிச்சு போதும், வாடி போவோம் வீட்டுக்கு. ஆமாம் போதும். யாரும் பார்க்காதே போயிடுவோம், வாங்க.